Hi friends, Bashas kitchenல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீச் சுண்டல் மசாலா எப்படி செய்யறதுன்னு. மழை காலத்துல ஏதாச்சும் சாட் ஐட்டம் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம கண்டிப்பா நினைப்போம். ஸோ கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சது இந்த சாட் ஐட்டம்ஸ் தான். அதுலேயும் பீச் சுண்டல் மசாலாலும் கேட்கவே வேண்டாம். இந்த பீச் சுண்டல் மசாலாவை பட்டாணி வச்சு செய்வாங்க. ஸோ இதை எப்படி செய்யறது அப்படின்றது வாங்க பார்க்கலாம். பீச் சுண்டல் மசாலா செய்கிறதுக்கு இங்கே நான் பட்டாணி எடுத்திருக்கேன். இந்த பச்சை பட்டாணியை நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரத்துக்கு இந்த பட்டாணியை நீங்கள் ஊற வைக்கணும். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த பச்சை பட்டாணியை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதை நம்ம 4லேருந்து 5 விசிலில் வேக வச்சு எடுக்கலாம். இந்த பட்டாணி ஒரு 4லேருந்து 5 விசிலில் வெந்துருச்சு. ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பச்சை பட்டாணியோட கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். பேஸ்ட்டில் நீங்கள் வெங்காயம், தக்காளி, 1 இன்ச் இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஃப்ளேம் லோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம். இதில் நான் 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெயில் ஃபஸ்ட்டு இந்த மசாலாலாம் போட்டு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஃப்ளேமை ஃபுல்லாக வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாவெல்லாம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சு பண்ணிங்க அப்படின்னா மசாலா கருகிரும். அதனால் ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு அப்புறமா மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். இந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இந்த பச்சை பட்டாணி சுண்டலுக்கு ரொம்ப முக்கியமே இந்த மசாலா கிரேவி தான். அதனால உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல இதில் நீங்கள் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்க இந்த பட்டாணியை இதில் சேர்த்துக்கணும். பட்டாணி வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து இதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதை மறுபடியும் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் அப்படின்றதுனால அதுக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு ஃப்ளேம் லோ பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷமாக நம்மளோட இந்த கிரேவி கொதிச்சிட்ருக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இது ஆற ஆற இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். மசாலாவில் ஃபஸ்ட்டு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக சேர்த்துக்கிற இந்த 4 மசாலாவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக இதை நீங்கள் சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த சாட்டோட அந்த ஒரு நல்ல ஸ்மெல்லும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் நம்மளுக்கு கிடைக்கும். சாட் மசாலாவும் கரம் மசாலா பவுடரும் நான் எவரெஸ்ட் பிராண்டோடது யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் அது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வேறு வச்சுருந்தீங்கன்னா அதையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு ஃப்ளேமை நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம சர்வ் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்க்கு அப்புறமா இப்போ பாருங்கள் நம்மளோட பீச் சுண்டல் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நீங்கள் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணணும். எவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக வந்திருக்கு பாருங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பீட் சுண்டல் மசாலா கிரேவி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சை வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். மாங்காய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. மாங்காய் இப்போ சீசன் இல்லை அப்படின்றதுனால என்னால் சேர்த்துக்க முடியல. இதே மாதிரி பானிபூரி ரெசிபியும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இந்த பீட் சுண்டல் கிரேவியை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே கொஞ்சம் ஓமப்பொடி சேர்த்துக்கோங்க. ஓமப்பொடி நீங்கள் மிக்சர் கடையிலே வாங்கலாம். அப்படி இல்லைன்னா ஹல்திராமோட ஆலு புஜியா சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து என்ன சாட் ஐட்டம் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்றது நான் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். Thank you so much for watching. Bye.